ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுபடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர. இந்த தெய்வ செக்கிடார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எந்த அருகுருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. இல்லைவாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவர்களும் திருவர்களும் முன்னிற்க நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெற்று வருகின்ற மாதாந்திர வழிபாட்டிலே இன்றைய தினம் தொடர்ந்து முதல் அமர்வாக திருக்கோயில் வழிபாடும் தொடர்ந்து பெரிய புராண சிந்தனையும் தொடர்வதற்கு குருவர்கள் வாய்த்துள்ளது. இந்த நிகழ்வை இங்கு முன்னின்று செந்நெறிப்படுத்தி கொண்டு சீரும் சிறப்புமாய் பன்னெடுங்காலம் இதை தொய்வில்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருகுருநாதர் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் கூடியிருக்கின்ற அன்பர் பெருமக்களாம் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் சுற்றறியன் சிறமேற்கொண்டு வணங்கி மகிழ்ந்து காலத்தின் அருமை கருதி பெரிய புராணம் தொடர் சிந்தனை என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு சில பகுதிகளை இதுவரை சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினமும் மேலும் இருக்கின்ற திருநகரச் சிறப்பு என்கின்ற திருமலை சிறப்பு திருநாட்டு சிறப்பு எல்லாம் திருமலை சிறப்பு திருநகரச் சிறப்பு என்பதாக இன்றைய தினம் தொடர இருக்கின்றோம். இயன்ற அளவில் அன்பர் பெருமக்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்கள் பெரிய புராண புத்தகம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து கதை சொல்கிறது இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக பார்க்குறீங்கன்னா நான் கதை சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடல் தான், பாடலோடு சேர்ந்து தான் நாம் பயணிக்கணும். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல் பெரிய புராணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். தமிழர்கள் செய்த மிக பெரும் தவத்தின் பயன் பெரிய புராணம் என்கின்ற ஒரு நூல் மற்ற சமயங்களில் காண கிடைக்காத ஒரு தொகுப்பு நூலாக அருளாளருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்த ஒரு முறையாக நமக்கு காட்டப்படுவது பெரிய புராணம் என்பது. தமிழர்களுடைய வாழ்வியல் நெறி, பண்பாடு, கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கம், தொண்டு என்பது எல்லாவற்றையும் நமக்கு ஒருங்கே அமைத்த ஒரு அற்புத குவியல் தான் பெரிய புராணம். ஒரு செய்தி ஐயா அவர் குறிப்பிட்டார். எனக்கு தெரியல, நான் ரொம்ப இந்த சமூக வலைத்தளங்கள்லையோ ஊடகங்கள்லையோ ரொம்ப நான் இருக்கிறது இல்லை. அதிகபட்சமாக இருக்கிறது வாட்ஸ்அப் தான். அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். இந்த ஊடகங்களுக்குள்ளே இருக்க என்ன அது நேரம் தான் நமக்கு உண்மையிலேயே நமக்கு அது ஒரு விஞ்ஞான முன்னேற்றமாக இருந்தாலும் கூட நமக்கு தொலை தூரம் இருப்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தாலும் கூட இப்போ கூட இந்த யூடியூப் பதிவெல்லாம் நமக்கு பயனுள்ளது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்த போதிலும் நாம் அதிக நேரம் அதில் செலவிடுவதனால நமக்கு இன்னும் நம்முடைய நேரம் வந்து பயனில்லாமல் தான் போயிடுது. அது நல்லதுன்றதை தாண்டி பயனற்றது அதில் அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம தீய வழியில் அழைத்து செல்வதாக அமைவது பல நிலை அந்த இதில் தான் இருக்குது. அது பார்க்கறதே முதல்ல தப்பு. நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, அது பார்க்கறது இருக்கு இல்லையா, ஒரு நேரத்துக்கு மேலே பார்க்க நமக்கு நம்முடைய பார்வை திறன் குறையுதுன்றாங்க. நம்முடைய உடலிலே உருவாகின்ற அந்த செல்கள் இருக்கு இல்லையா, லட்சக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு இதில் உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த விழி வந்து அந்த திரையை பார்த்துக்கிட்டே இருக்க அதெல்லாம் இறந்துக்கிட்டே இருக்குமா. செல்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்கும். ஐயா அவங்கெல்லாம் இருக்காங்களாம், மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களாம், அது இறந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப அதிக அளவில் அது இறக்க என்ன ஆகும்னா நமக்கு உடலில் அது பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு மனநிலை மாறுபாடு, அதாவது ஞாபகத்திறன், கோபம், இது போன்ற பல்வேறு அந்த ஞாபக சக்தியெல்லாம் மறந்து போயிருமா, ஞாபகம் இருக்காதா, இது மாதிரி பல்வேறு நோய்கள், அதாவது அது ஒரு நம்முடைய விந்தணுக்கள்லேயே பதிவாயிடுமா. அது வர தலைமுறைக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அந்த திரை இல்லையா, அந்த ப்ளூ ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இதில், அது அவ்வளோ பெரிய தவறு. அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களாம் நான்லாம் எவ்வளோ பயணிக்கிற வெளியில், நான் இப்போ வெளியில் பயணம் போயிட்டே இருக்கேன்.
பார்த்தா குழந்தைகிட்ட பார்த்தா அந்த குழந்தை ஒரு வயசு கூட ஆகலை. ஒரு வயசு கூட, ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கு. அது திரும்ப கூட இல்லை. இப்போ இந்த குழந்தை கவுந்துக்கணும் பாருங்க, அப்படி இல்லை, அது இப்படி தான் இருக்குது. அது கையில் வச்சுருக்காங்க. அதை வாங்குங்கம்மா, அதை கொடுக்காதீங்கம்மா, நான் அதை எடுத்து தான் கத்துவாங்க. அவன் எடுக்கிறான், அவன் கொடுங்க, நான் கத்துறான் பாரு, அப்படி கத்துறான். கொடுத்தவொன்னே அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அதுதான் அப்போ தான் தெரியுது சைவ சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நூல். அப்படி இப்படி தட்டுது. அது அப்படி நமக்கு தெரியுமா பண்ணலாம், இப்படி தள்ளலாம் அடுத்தது வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு 6 மாதம் 4 மாதத்துலேயே அப்படி இருக்குன்னா அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. பதிவு தான், அறிவில் இருக்கிற பதிவு பாருங்கள். அது முன் ஜென்மத்தோட தொடர்புன்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் போல இருக்குது. அந்த அளவுக்கு அது பழக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் அடியன் அதில் ரொம்ப இல்லை. இண்டஸ்ட்ரியல் நெடுமாறனை பற்றி அதுக்காக சொல்ல வந்தேன், குறிப்பிட்டிருந்தாங்கன்ட்டு. அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே அது தவறான ஒரு புரிதல். அது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்தது. இப்போ கொஞ்சம் காலமாக இல்லாமல் இருந்தது அதை பற்றி பேச்சு. இப்போ திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் குறிப்பாக ஞானசம்பந்த வரலாறுல கூட ஒரு சில விஷயங்களை எடுத்து இது மாதிரி பேசுகிறவங்க நிறைய உண்டு. அதில் அதிகமாக மாட்டிக்கிறது யாருன்னா, ஒன்று ஞானசம்பந்தர், இல்லைன்னா மணிவாசகர். 2 பேரை வச்சுக்கிட்டு தான் இந்த சமய உலகத்தில் பண்ணுற அட்டகாசம் பெரிய அட்டகாசம். ஏற்கனவே மணிவாசகர் வரலாறு ஒன்று அப்படி தான் பண்ணாங்க. ஐயா அவங்க தலைமையில் அம்மா அரியலூர் நம்ம சித்ரா அம்மாலாம் அது ரொம்ப வன்மையாக கண்டிச்சாங்க. மறுப்பு நூல்லாம் ஐயா வெளியிட்டாங்க. அதுக்கெல்லாம் அதுபோல் இது இன்ட்ரெஸ்ட் மரபு புதுசு திருப்பி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் மிக தவறானது. உண்மையிலேயே அந்த 8000 சமணர்கள் கழுவேற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணத்தை பாருங்கள். பெரிய புராணம் தான் நமக்கு அகச்சான்று. 8000ன்றது எண்ணிக்கை அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. 8000ன்றது அவ்வளோ சமணர்களோட மக்கள் தொகையே அவ்வளோ கிடையாது. எப்படி 8000ன்றது விளையாட்டான விஷயம் இல்லை. அப்போ அவ்வளோ பேர் மக்கள் தொகையே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. புரியுது அவங்களுக்கு? அது 8000ன்றது விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட பேர் 8000. அந்த மலையில் குகைகள் இருக்குது. அந்த குகையில் சமணர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள். அறிவாற்றலில் ரொம்ப திறத்துலையும் அறிவில் சிறந்தவங்களாக விளங்கினாங்க சமணர்கள்லாம் அப்படின்னு வரலாறுலாம் உண்டு. சமணர்கள் தான் வானசாஸ்திரம், இந்த ஜோசியெல்லாம் சொல்கிறான் பாருங்கள். அதெல்லாம் இன்றளவிலும் அவங்களுடைய சாஸ்திரம், அவங்களோட அந்த வழிமுறைகள்லாம் போற்றப்படுதுன்னு பேசப்படுது. தர்மசேனராக இருக்கும்போது அப்பர் பெருமான்லாம் அந்த நூல் எழுதியிருக்காங்க அங்கே அப்படிலாம் சொல்கிறோம். அந்த நூல்லாம் இன்னும் இருக்குன்றாங்க சமணத்தில். சரியா? ஸோ அதனால் அவங்களுக்கு அங்கே நிறைய இந்த இதுவெல்லாம் உண்டு, திறம் உண்டு. அப்படிப்பட்ட சமணர்களையும் இந்த மாதிரி வாதத்துக்கு அழைக்கிறாங்க. இங்கெல்லாம் நம்ம சரியாக இல்லை, ஏற்கனவே 2 விஷயம் தோற்று போயிட்டோம். அதனால் இப்போ மேட்ச்லாம் தோற்று போயிட்டாங்கன்னா புதுசாக ஒரு ஆளை இங்கேருந்து திருப்பி கூட்டு வருவாங்க பாருங்கள், வெளியூர்லேருந்து. இந்த வாட்டியாவது இவரை வச்சு ஆடலாமான்ட்டு. அது மாதிரி 8000 சமணர்களை கூட்டு வருவோன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வராங்க. அந்த 8000 சமணர்கள் தான் நிறைவு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அவங்க தோத்துடுறாங்க. அவங்க அப்படியே கழுவேறாங்க. சரி, நான் கழுவேறேன். அவங்க எத்தனை பேர் நம்ம நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். இல்லை 5-6 பேராக இருந்திருக்கலாம். 8000 பேர் சமணம் அவ்வளோ பேர் கழுவது என்ன ஊராது, என்ன இது அவ்வளோ பேர் கழுவது அப்படிலாம் நடந்திருக்க வரலாறுல இங்கெங்கேயோ தப்பாக பதிவாகி நேரத்துக்கு அது வேறு மாதிரி பதிவாயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. அது ஒரு மலை, அது ஒரு ஊர். அந்த சேர்ந்த சமணர்கள் அவங்க வந்து தோத்துட்டாங்க. அவங்க கழுவேறிட்டாங்க. ஞான சம்பந்தர் அதை தடுக்கலைன்ற ஒரு வாதம் உண்டு. ஞான சம்பந்தர் ஏன் அதை தடுக்காமல் விட்டுட்டாரு? ஒரு மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, தைப்பூசத்துக்கு வள்ளலார் சபையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஞான சம்பந்தரை பற்றி பேசினேன். அது வேண்டாங்க ஐயா, பேசாதீங்க. அவரே சொல்கிறார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு, ஞானசம்பந்தர்லாம் வேண்டாங்க ஐயா, சாமி ஒத்துக்கல. யார் வள்ளலார் ஒத்துக்கலையா? அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, அது ஞானசம்பந்தர் வந்து இந்த மாதிரி கழுவே இருந்தாங்களே, அவங்கள தடுத்துருக்கலாம்ல, உயிர்கொலைக்கு அவர் இருந்து துணையாக இருந்துட்டார்லன்னு. இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க தயவு செஞ்சு. நான் இங்கேயே சொன்னேன், நான் மேடையிலே சொன்னேன், அது மாதிரி பண்ணாதீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அதை பற்றி ஒன்றுமே பேசலை. அவங்க ஏறுன்னு சொல்லலை, ஏறாதுன்னு சொல்லலை. அந்த போட்டிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க தான் அடித்தாங்க வாலண்டியராக வந்து. நடுவராக இவரை தான் வச்சு, யார் நீங்கள் ஏற்கனவே தோத்துட்டிங்களே இன்னொன்னா அவங்களுக்குன்னு கேட்குறாரு மன்னர். இல்லை நாங்கள் நிறைவாக இது பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் வேணால் கழுவேறிடுறோம், வேணா உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் என்ன சொல்லிட்டு இந்த 8000 சமணர்கள் தான் இந்த வாதத்தை வைக்கிறாங்க. அவங்க அதை செய்யும்போது அதை வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட தோல்வியை ஒத்துக்கங்கன்னுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞான சம்பந்தர் அதை தலையிடலை. இதில் நல்லா குறிப்பான விஷயம் கவனிங்க. பெரிய புராணத்தில் எங்கேயுமே இல்லாத பதிவு இது. ஞான சம்பந்தர் ஏன் தலையிடலை தெரியுமா? ஞான சம்பந்தர் தலையிட்டு பாண்டிய மன்னன்ட்ட சொல்லலாம், அதாவது அதெல்லாம் விட்டுருங்களேன், ஏன் நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு மன்னிச்சு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, தப்பான பதிவு வரலாறுல வந்திருக்கும். யார்? ஞானசம்பந்தர் ஒரு துறவி. சரியா? துறவி அரசியலில் தலையிட்டாருன்ற ஒரு தவறான புரிதல் வந்துட்டு இருக்கும். அவர் மன்னன்ட்ட சொன்னார்னா என்ன இருக்கும்? ரெக்கமெண்டேஷன் தானே அது. அப்போ அரசியல் தலையீடு இருந்ததா அந்த காலத்திலேயே அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவர் எந்த ஒரு பகுதியிலும் தலையிடவே இல்லை. அவங்க பணியை செஞ்சாங்க. அரசியல் பணி என்னவோ அந்த பணியை செஞ்சாங்க. அவர் எதுவுமே செய்யலை. அவங்களா தான் கழுவேறிட்டாங்க. அதை அவர் அதை மன்னன் நடுவில் இருந்து பார்த்தார், அவ்வளோதான். அதுக்கும் நின்றசி நெடுமாறனுக்கும் எந்த பாதி இதுவும் கிடையாது, ஞான சம்பந்தரும் கிடையாது, சைவ சமயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தவறான புரிதல். ஐயா சொன்னது போல் அவங்க
அது அவங்களுக்கு சொல்லப்பட்டவர்களோ இந்த வேறு ஏதாவது நூல்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறவங்களோ நாத்திகவாதிகள். அதாவது நம்ம சைவ சித்தாந்திங்க பல நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உலோகாயுதம்ன்றது கூட பார்த்தீங்கன்னா அவங்களே கடவுள் மறுப்பாளர்களை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க சித்தாந்தத்தில் கூட. கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்கிறவங்கள 2ஆக ஒன்று உலோகாயுதம், இன்னொன்று இந்த நாத்திகர்கள்னு பிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாத்திகர்ன்றவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருப்பாங்க. கடவுள் மட்டும்தான் மறுப்பு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம என்னென்ன பழக்க வழக்கங்களோ நெறிகள் என்னவோ நாமெல்லாம் பின்பற்றுமோ அதுதான் அந்த அந்த ஒழுங்குமுறையிலையும் ஒழுக்கமுறையிலும் ஒழுங்காக இருப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படின்ற ஒன்று மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் உலோகாயுதம் அப்படி இல்லை, ஒழுக்கம் இல்லாதவன். உலோகாயுதனுக்கு ஒழுக்கம், அவன் எப்படி வாழணும், எப்படி எந்த முறையில் இருக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, யாரோட பழகணும், யாரோட உறவு கொள்ளக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே கட்டுப்பாடு கிடையாது. இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சர்னு பேசப்படுறது அதுதான். இன்றைக்கி அவங்க தான் உலோகாயுதர்களும். அவன் கடவுள் மறுப்பும் உண்டு, ஒழுக்கமும் இல்லாமல் இருப்பான். ஆனால் நாத்திகனுக்கு ஒழுக்கம் இருக்கும். நல்லா நீ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா தெரியும். சித்தாந்தத்தில் கடவுள் மறுப்பாளரை பிரிக்கும்போது 2ஆக பிரித்து பேசுவோம். அதில் ஒன்று நாத்திகம் ஒழுக்கமானவன். இப்போ சில பெரியவங்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கடவுளில் மறுத்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நிலையில் ஒழுங்காக இருந்துட்டாங்க, அவ்வளோதான். சமணர்களும் அப்படி தான் கிட்டத்தட்ட. அவங்க கடவுள் மறுப்பு, அவ்வளோதான். மற்றபடி சமணர் நம்மளுடைய கொள்கைகள் எல்லாமே வினை கொள்கைகளில் அவங்க எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. அவங்க இது பண்ணவங்க தான். கடவுள்ன்றது ஒன்று தான் மறுப்பேன். அதனால் இந்த மாதிரி தவறான புரிதல்கள், இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது முடிந்த அளவில் நமக்கு அருகில் இருக்கின்றவர்களுக்கு நாம் அதை உண்மையை சொல்லி விளங்க செய்யணும். இல்லைன்னா கடகடன் தப்பாக பரவிடும். கெட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, தீய விஷயங்கள் தான் சீக்கிரம் பரவும். ஞானசம்பந்தர் போன்ற இப்போ நம்மோட இருக்கின்ற அருளாளர் ஞானிகள் வெளியே இருக்கின்றவங்க எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்கிறது கூட நமக்கு சீக்கிரம் போய் சேராது. தப்பான விஷயம் இருக்கு பாருங்களேன், கடகடன்னு அதுதான் பரவிடும். அது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நாம் செய்ய வேண்டியது அதுதான். இதை போய் இன்னொருத்தர் இப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கணபதி இப்படி தான் போட்டிருக்காங்க பாருங்களேன், அவனு இப்படியே பரவிடாது. அது பண்ணாமையே இருக்கணும். அதை பற்றி ஏன் பண்ணுறீங்க? அதை பண்ணால் அதை எப்பவுமே நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்னென்னா, ஒரு தவறை நோக்கும்போது அதை பற்றி பேசுறதை நிறுத்திடணும், பரவுறதை நிறுத்திடணும். அதை பற்றி அதுதான் என்ன பண்ணிட்டோம், தேவையில்லாமல் கொண்டு போயிட்டே இருக்கோம். தப்பானவங்களை அதிக அளவில் நாமளே பிரபலப்படுத்திட்டோம் ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இதை விஷயம் தெரிஞ்சவன் நம்மோடு இருக்கிறவங்களுக்கு நாம் பகிர்ந்து அதை உண்மைத்தன்மையை சொல்லிடணும். ஒன்று. 2வது புரிதல் என்னன்றதை புரிஞ்சுக்கணும், வரலாற்று அடிப்படை என்ன. நான் தொடர்ந்து இன்றைய தினம் பெரிய புராண சிந்தனை, ஏன்னா பெரிய புராணம் பேசிகிட்டு இருக்கும்போது நாம் இது போன்ற வரலாற்றுக்கு உட்பட்ட நாயன்மார்களை பற்றிய செய்திகள் இருக்கும்போது அதுக்கு உரிய செய்திகளை சொல்லிட்டு தான் தொடங்கணும். இன்றைக்கு பார்க்க இருக்க தலைப்பு கூட ரொம்ப அருமையான தலைப்பு. ஒரு மன்னனுடைய நிலைப்பாடையும் ஒரு நகரத்தினுடைய நிலைப்பாடையும் பேசிட்டு வர்றார். திருநகர சிறப்பு, திருமலை சிறப்பு பார்த்தோம், திருநாட்டு சிறப்பு பார்த்தோம். ஊர்களில் அது எப்படி நாட்டில் எப்படிலாம் இருக்காங்க, அவங்க எப்படிலாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது திருநகர சிறப்புன்ற தலைப்பில் பேசுகிறார். அதை சொல்லும் பொழுதே, பாடலை சொல்லும் பொழுதே ஏற்கனவே சொன்ன செய்திகளோடு ஒட்டியதாகவே பேசுவார். முதல்ல தொடங்கும் பொழுது சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது பன்னியாறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர். சொன்ன நாட்டிடை ஏற்கனவே திருவாரூர் பற்றி சொன்னோம்ல, திருநகர சிறப்பு சொன்னார்ல, திருவாரூர்